ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெறைய பேர் நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸ்லயுமே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாரி நெறைய மோட்டிவேஷனும் குடுத்திருக்கீங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு 3 பேர் எல்லா வீடியோஸ்லயுமே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. பத்மா ரமேஷ் அப்படின்ற சிஸ்டர், மிஸ்டிகா அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் நக்ஷத்ரா சேனல் அண்ட் காயு. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் குடுக்குற மோட்டிவேஷன்ல தான் என்னால அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியுது. சோ இவங்கள மாரியே எல்லாருமே நீங்க கமெண்ட் பண்றத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரோட நேமுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, அவங்களுக்கு தீபாவளி வருது இல்லையா? அதுக்கு அவங்க பொண்ணுக்கு ஒரு 2 கிராம்ல ஒரு இயரிங்கோ, ஸ்டட்டோ எடுக்கணும். ஆனா சேமிக்கவே முடியல. கோல்ட் ரேட்டும் ஏறிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ ஆகும்? எப்படி சேவ் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த கவலை இருக்கு. ஏன்னா கோல்ட் ரேட் குறையும்போது கம்மியா குறையுது. ஆனா ஏறும்போது பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஏறிடுது. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல நெறைய கோல்ட் ரிலேட்டட் வீடியோஸ், ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு குடுத்துருக்கோம். சோ இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டர்னுடைய கேள்விக்கான பதில பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இயரிங்ஸ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம பெரிய நகையா இப்ப இருக்கிற கோல்ட் ரேட்ல வாங்க முடியாது. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி 1 கிராம், 2 கிராம் அந்த மாதிரி வாங்கி கூட ஃபியூச்சர்ல ஒன் டைம் டெபாசிட்ல கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள கண்டிப்பா கோல்ட் ரேட் ஏறிடும். இது பாத்தீங்கன்னா, என்னோட பொண்ணுடைய இயரிங்ஸ் தான். இது 2 கிராம் எக்ஸாக்ட்டா. இது சரவணா எலைட்ல 0% வேஸ்டேஜ் ஒரு 2 இயர்ஸ் பேக் போட்டிருந்தாங்க. அதுல வாங்கினது தான் இது. பொதுவாவே பாத்தீங்கன்னா, இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு 12% வரைக்கும் வேஸ்டேஜ் போகும். சோ இந்த மாரி எப்பயாவது 0% ஆஃபர் அந்த மாரி வந்ததுன்னா நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இத வாங்கும் போதெல்லாம் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. சோ இனிமே வந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். இது ஒரு லீஃப் போட்டா மாரி ஒரு ஸ்டட். இது 2மே நான் அதுல தான் வாங்கினேன். இதுக்கு ரொம்ப ப்ராஃபிட் தான் எனக்கு. ஏன்னா 0%ல நம்ம ஸ்டட், ரிங்ஸ் இதெல்லாம் வாங்க முடியுது. அப்ப கோல்ட் ரேட்டுமே இவ்வளவு இல்ல. இது பாத்தீங்கன்னா டிராப்ஸ் மாடல். இது எல்லார்கிட்டயுமே இருக்கும். குழந்தைங்களுக்கு போடுறது தான் இது. இது ஜோஸ் ஆலுகாஸ்ல ஃபிளாட் 50% ஆஃபர். அதாவது 6% வேஸ்டேஜ்ல வாங்கினோம். இத நெறையவே யூஸ் பண்ணிட்டேன். அதனால லைட்டா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாரி இருக்கு. இது நம்ம ஃபங்ஷனல் யூஸ்க்கு வச்சுக்கலாம். இந்த லக்ஷ்மி போட்டது. இந்த ஸ்ட்ரெட் டெய்லி வேராவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லீஃப் மாடல் ஸ்ட்ரெட் எல்லாம். சோ நீங்க பெரிய நகை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாம இந்த மாதிரி கூட வாங்கி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டர் இவ்வளவே முடியாத போதும் அவங்க பொண்ணுக்காக அவங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுமே இவங்கள மாதிரி ஏதாவது 1 கிராமோ 2 கிராமோ சேவ் பண்ணணும் அப்படின்ற அந்த தாட் இருந்தாலே போதும். நமக்கு அதுக்கான சொல்யூஷன் எப்படியாவது கிடைச்சிரும். சோ நீங்களும் இவங்கள மாதிரி ஏதாவது தீபாவளிக்குன்னு ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இப்ப தீபாவளி பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் அக்டோபர் 20ஆம் தேதி வருது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கும், இந்த தீபாவளிக்கும் இடைப்பட்ட நாட்கள் 55 நாள் இருக்கு. இப்ப ரேட் 9315. ஆனா, அக்டோபர் 20ஆம் தேதி கண்டிப்பா கூட தான் போயிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் 9600ன்னு எடுத்திருக்கேன். இதுக்கு மேல கூட போகலாம். சோ 2 கிராமுங்கும்போது உங்களுக்கு ரூ. 19,200 வரும். சோ இயர்ரிங்ஸ்ங்கும்போது 12% வேஸ்டேஜ் இருக்கலாம். அது பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா ரூ. 22,149 வரும். இது இப்போ உங்களுக்கு பார்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இவங்க டெய்லி சேவ் பண்ணோம்னா ஒரு ரூ. 402 சேவ் பண்ணலாம். வீக்லினா ரூ. 2,768. இந்த மாதிரி 8 வாரங்கள் இவங்க எடுத்து வைக்கணும். மந்த்லினா 2 மாசம் தானே இருக்கு. சோ 11,000. இதுல எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுல என்ன போட்டிருக்கேன்னா, ஒருவேளை இதுல பிளாட் 50% ஆஃபர்ல இவங்க வாங்கும்போது ஒரு ரூ. 1000 கம்மியாகும். 22,000 வர இடத்துல 21,000 கூட அவங்க வாங்கிக்க முடியும். ஜிஆர்டில ஆஃபர் எப்படி போடுவாங்கன்னா, 2 கிராம் கோல்டுக்கு 2 கிராம் சில்வர் ஃப்ரீ அப்படின்னு வரும். அப்ப ஒரு ரூ. 260 ஒரு 2 கிராமுக்கு இவங்க சில்வர் அந்த டைம்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க சொல்லலாம் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு அப்படின்னா, நீங்க 1 கிராம்ல கோல்டு காயின்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிராம் காயின், இந்த லக்ஷ்மி காயின் இதெல்லாம் ஜிஆர்டில வாங்கின 1 கிராம் காயின் தான். இது சரவணா செல்வரத்னம்ல வாங்கினது. சோ இந்த மாதிரி வாங்கலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு 1 கிராம் அதோட டை சார்ஜ் 2% போடுவாங்க. 3% ஜிஎஸ்டி. சோ 1 கிராம் நீங்க காயினா வாங்கணும்னா உங்களுக்கு ரூ. 10,000 வந்துரும். இதுக்கு எப்படி சேவ் பண்ணலாம்னா, டெய்லினா ரூ. 183 நீங்க சேவ் பண்ணணும். வீக்லினா ரூ. 1,260 8 வாரத்துக்கு நீங்க சேவ் பண்ணணும். அண்ட் மந்த்லினா 2 மாசம்ன்றதுனால ரூ. 5,000 அந்த மாதிரி சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரி 1 கிராம்ல ரவுண்ட் ஷேப்போ இல்ல இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் காயினோ நீங்க வாங்கலாம். ஜிஆர்டில காயினுக்கு ஆஃபர் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த டை சார்ஜ் எல்லாம் வராது. அதுல ஒரு 200 ருபீஸ் உங்களுக்கு லெஸ் ஆகும்.
இல்ல என்னால 1 கிராம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து 500 மில்லி காயின்ஸும் இருக்கும் ஜிஆர்டில. 250 மில்லி அண்ட் 100 மில்லி காயின்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கான கால்குலேஷன் தான் இது. 500 மில்லினா உங்களுக்கு 5000 ரூபாய் வரும். ஸோ அதுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி எழுதியிருக்கேன். அதே மாதிரி 250 மில்லினா 2500 ரூபாய் வரும் உங்களுக்கு. அதுனா டெய்லி 45 ரூபாய் நீங்க சேவ் பண்ற மாதிரி வரும். வீக்லினா 365 அண்ட் மந்த்லினா ஒரு 1250 ரூபாய் கிட்ட நீங்க சேவ் பண்ணணும். 100 மில்லி தான் என்னால வாங்க முடியும் அப்படின்னா நீங்க ஒரு 1250 ரூபாய் இருந்ததுன்னா தாராளமா வந்து நீங்க 100 மில்லி வந்து வாங்கிட முடியும். ஏதாவது ஒரு வழியில நீங்க சேவ் பண்றதுக்கு பாருங்க. அது வந்து காயினா வாங்கலாம். இல்ல இந்த மாதிரி 1 கிராம் 2 கிராம்ல ரிங்ஸோ, இயர்ரிங்ஸ், ஸ்டட் இந்த மாதிரி பெண்டன்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கி நீங்க வந்து சேவ் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் 1 ஆர் 2 இயர்ஸ்லயே நீங்க வந்து குடுத்த காசை விட நிறையவே ப்ராஃபிட் இருக்கு கோல்டுல. அதனால வந்து இத ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு நீங்க வந்து சேவ் பண்றதுக்கு பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.